KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். ஒரு 8 வைல்டு கார்டு என்ட்ரி உள்ள போயிருக்காங்க. 8 பேருமே அவங்களுடைய ஓப்பனிங்க எப்பயும் போல சூப்பரா கொடுத்திருக்காங்க. சோ அப்படியே ஒவ்வொருத்தரா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ எடுத்த உடனே சுனிதாவும் வர்ஷினியும் உள்ள போனாங்க. சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? ஓகே, சோ அந்த 8 பேர் தான் வீட்டுக்குள்ள வர போறாங்கன்றது நம்மளுக்கு கிளாரிட்டியா தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து இவங்க எல்லாம் வரலையா, அவங்க எல்லாம் நாளைக்கு வருவாங்களா, அவங்க எல்லாம் நாளன்னைக்கு வருவாங்களா, இந்த மாதிரி சோசியல் மீடியால பல புரளிகள் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த போர்டுல இருக்கிற 8 பேர் தான் இன்னைக்கு வந்தது. அதுக்கு மேல அங்க இடம் இல்ல, படுக்க மாட்டாங்க, ஆள் வராது. சோ நீங்க எதிர்பார்க்காதீங்க. ராணுவ வருவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ராணுவ வருவார். இப்ப பேசிக்கலி இந்த 8 பேருடைய கேம் பிளான் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம மண்டே ஜோசியத்தையில கணிச்சிருந்தேன். ஓகேவா? இவங்க வந்து சௌந்தர்யாவுடைய அந்த நெகட்டிவ் பிஆரை வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு பிரச்சனைகளை பண்ணி சௌந்தர்யாவுக்கு அந்த விஷயங்களை தெரிய வைப்பாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது, விஜய் விஷால் அவர்கள் கிட்ட அந்த தர்ஷிகா அஞ்சிதா கண்டென்ட்ட பேசுவாங்கன்னு நான் சொன்னேன். நான் ஒரு ஆள் பேசுவாங்க, 2 ஆள் பேசுவாங்கன்னு பார்த்தேன். ஆனா வந்தவன் எல்லாம் தர்ஷிகா அஞ்சிதாவை என்ன பண்ணீங்க, தர்ஷிகா அஞ்சிதா என்ன பண்ணீங்கோ, தர்ஷிகா அஞ்சிகா என்ன பண்ணீங்கோ. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த லிஸ்ட்லயே எதுக்கு அப்படின்னு தெரியற மாதிரி ஒரு 2-3 பேர் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. மேபி அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு 2-3 பேர். மேபி இல்ல, கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருக்கோம்டா. லைவ்ல பார்த்தவங்களாம் பாவட்டா செத்துட்டோம்டாடே, முடியலடா, தெரியாம பாத்துட்டா லைவ். நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டா, என்ன விட்டுருக்கடாடே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 1.5 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கான். நீங்க சொல்றத பார்த்தா ஒரு 2 பேர் அட் அ டைம்ல வரும்போது பயங்கர ஃபயரிங்கா இருந்தது அந்த மொமெண்ட். அந்த 2 நபர்களை சொல்றீங்களோ? ஐயோ என்னமோ பாட்டு போட்டாங்களே, மறந்துட்டேனே. அண்டர் சூடுடா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாசா வந்த சீன தமாசா பண்ண மொமெண்ட நம்மளால பார்க்க உணர முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் போனது சுனிதா கொக்கோய். அவங்க கொக்கோயா இருக்கட்டும், ஆனா எங்களுக்கெல்லாம் எக்கோய் அப்படின்றத வைத்துக்கொண்டு எதுக்கு அந்த அம்மா வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருந்தாலும் தீபக் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். வந்துட்டாங்கடா அப்படின்னு ஒரு பழைய காலத்து அந்த ஒரு 20 வருஷம் பிளாஷ்பேக் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி கொக்கோய் வந்திருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் பேசிட்டு கொக்கோய் எப்பயும் போல விஷால் கிட்ட வந்து கத்திஜா, கண்மணி, ராம்போ அவரு உடனே விஜய் சேதுபதி வாய்ஸ். புரியல, நீ பண்ற எல்லா வேலைக்கும் என் படமாடா உனக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா இருக்கும் அவர் மைண்ட் வாய்ஸ். அவருக்கு ஜாக்லின் மேல என்ன காண்டோ, கடுப்போ, வெடுப்போ ஒண்ணுமே புரியல. ஜாக்லினாலே அவங்களுக்கு ஆகாது, இப்ப கிடையாது, டே 1ல இருந்தே. உள்ள வந்தோன்னா ஜாக்லினுக்கு நோஸ் கட்ட கொடுத்தோமா, சௌந்தர்யா ஃபேஸ் கட்டுக்கு ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்தோமா, இந்த மாதிரி அவங்களோட இது போச்சு. இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம ஜிம்மக்கா வர்ஷினி, அதாவது கதவை திறந்த உடனேயே ஓட்டப்பந்தயத்துல ஒரு குதிரை மாதிரி அவங்களா உள்ள ஓடி குதிச்சு தள்ளி தேறி வந்தாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. சுனிதா மட்டும் தனியா நிக்கிறாங்க. எம்மா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அருணை போய் ஒரு ஹக் பண்ணிட்டு ஐ எம் பேக் அப்படின்னு சொன்ன மொமெண்ட் வச்சால. ஆமா, அது ஒண்ணும் இல்ல, சுனிதா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர்லாப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதனால வர்ஷினி வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியாம போயிடுச்சு. ஒரு இடத்துல கேட்டாங்களே, எப்படி நீங்க சொல்லலாம், பிக் பாஸ் தான் என்னன்னே தெரியாது, கத்துக்கிட்டு வா, அதெல்லாம் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப மட்டும் தெரிஞ்சாங்க. ஆனா அந்த ஒருத்தங்க சொன்னா பரவாயில்லையே, அங்க போட்டது 8 பேரும் அதான் சொன்னாங்க. ஏங்க இவங்களே போய் போன வாட்டி கண்டஸ்டன்டா போகும்போது என்ன சொன்னாங்க, பிக் பாஸ் தான் என்னன்னே தெரியாதுங்க, வீட்டுக்குள்ள 16 கண்டஸ்டன்ட் இருப்பாங்களா என்ன, இதுக்கு விஜய் சேதுபதி சார் ஹோஸ்டா என்ன, இதுக்கு நான் கண்டஸ்டன்டா என்ன அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே வந்தாங்க. ஆனா இப்ப வந்து நான் வெளியில இருந்து பாத்துட்டேன், வெளியில இருந்து யாருக்கெல்லாம் ரசிகர்கள் அதிகம்ன்றத நான் நோட் பண்ணிட்டேன். இப்ப நான் உள்ள போறேன், அவங்களுக்கு ஆதரவா ஒரு வேலையை பாக்குறேன், என் ஃபாலோவர் கவுண்ட்டை ஏத்துறேன் அப்படின்ட்டு உள்ள வந்துட்டாங்க. ஏன்னா அதை நம்ம அப்பட்டமா பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அவங்க போய் டச் பண்ண ஆட்கள் யார் அப்படின்னு
கரெக்டா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா முத்து, தீபக், ஜாக்லின், சௌந்தர்யா இந்த 4 பேரை தவிர மற்றவர்களை யாரையும் அவங்க கண்டுகொள்ள கூட இல்லை. அருணை லைட்டா கட்டி பிடிச்சி மூவ் ஆனதோட சரி. இதுதான் நடந்துச்சு. இதுதான் நடந்த உண்மை. சரி, அது வர்த்தி வெங்கட்டுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்கலாம். சரி, அவங்களை இப்படி ஓரமா தூக்கி வச்சிருவோம். அவங்க ஆனா பண்ண ஒரு உருப்படியான வேலை ஒன்று இருக்கு. சௌந்தர்யாவை கூப்பிட்டு, ஏமா சௌந்தர்யா, வெளியில நடக்குது உன்னை வச்சு பெரிய வியாபாரியா அப்படின்ற மாதிரி பூராத்தையும் சொல்லி, நீ பண்ணல, ஆனா உன்னை வச்சு வெளில ஒண்ணு நடக்குது, அதுக்கு நீ காரணம் இல்லைனாலும் நீ காரணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல சௌந்தர்யா வந்து இப்பெல்லாம் வேற பண்ணிட்டாங்களா, தப்புதான் தப்புதான். அந்த மாதிரி அவங்க வந்து மன்னிப்பு கேட்ட மொமெண்ட் நம்மளால பார்க்க முடியும். சரி, நம்ம சௌந்தர்யாவை எதுவுமே நான் இதெல்லாம் டே 1 சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா பிஆர் வச்சுட்டு போனாங்க, அது உண்மைதான், அது வீட்டுல இருக்க அத்தனை பேரும் வச்சுட்டு போனதுதான். ஆனா நீ 10 பேரை திட்டுறா, நெகட்டிவ் பிஆர்ஆர்ரா, இந்த வாங்கடா 9 குட்டி யூடியூப் சேனல்ஸ் வாங்கடா, இவங்க யூடியூப் சேனல்ஸே கிடையாது, யூடியூப் அபியூசர்ஸ் வாங்கடா. நீங்க இப்ப என்ன பண்ணணும், சௌந்தர்யாவை புகழ்றனோ இல்லையோ, பீலாவுறனோ டுபாக்கூர் பண்றனோ அதெல்லாம் பண்றோமோ, அடுத்தவனும் திட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம சௌந்தர்யா ஃபேன்ஸே தெரியாம என்ன பண்ணணும், மாறு வேஷத்துல போகணும். என்னய்யா மாறு வேஷம், என்னய்யா அந்த ஃபேண்டமுடைய போட்டோவை போட்டு டிபியில வச்சு, ஓகேவா, இந்த ஃபேண்டம் போய் திட்டிட்டு முடிச்சுட்டு இந்த ஃபேண்டமுடைய போட்டோவை வச்சு அவனை போய் திட்டு அப்படின்னு குரூப் ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா ஒரே ஆளை முத்துக்குமரன் போட்டோவையும் வச்சுக்கிறான், அடுத்த நாள் ஜாக்லின் போட்டோவையும் வச்சிருக்கான், ஆனா பூரா சௌந்தர்யா போஸ்டா இருக்கு. இது ஒரு பொழப்பா சார் அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் ஒருபடி போய் நான் ஒரு வெளிநாட்டு வியாபாரி அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இதையே பொழப்பா வச்சு ஜாக்லின் பிட்வீக் எடிஷன்ல போயிட்டாங்க. முத்துக்குமரன் ஃபைனல் செட் கிடையாது, சௌந்தர்யா வின்னர். பாண்டியன் சோர்ஸ்ல அடிச்சிட்டாங்க கப்ப. நானா பக்கத்துல உட்காந்து பார்த்தேன் அப்படின்னு ஒரு குரூப் உருட்டிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளில நடக்குதுமா அப்படின்னு வரிசையை சொல்ல, ஐ எம் வெரி எக்ஸ்ட்ரீம்லி டெரிபிளி சாரி. என்னுடைய நாலேஜ் இல்லாம, என்னுடைய கன்சல்ட் இல்லாம சில பேர் என்னுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்கன்றத நான் உணர்கிறேன் அப்படின்னு உணர்ந்த தருணமா நான் பாக்குறேன். அதுதான் சௌந்தர்யா, அதைத்தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். சௌந்தர்யா மேல கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளுக்கு பல விமர்சனங்கள் இருந்தாலும் சௌந்தர்யாவுக்கும் அந்த நெகட்டிவ் பிஆருக்கும் சம்பந்தம் இல்லைன்றது என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்டா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இப்ப அடுத்த கண்டென்ட்டுக்கு வரும். அடுத்த ரெண்டு பேர் யாரு? ரவீந்தர் சார் தான் வந்தாரு. அவரு வரல, அவரு கன்ஃபெஷன் ரூம்ல கன்ஃபியூஷன் ஆகி இருந்தார். ரவீந்தர் பிரதர் உள்ள வந்தார், உள்ள வந்து ரிவ்யூ பண்ணார்ல. இந்த சீசன்ல அதிகமா பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னு இந்த வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு நபர் தான் நம்ம ரவீந்தர் சார். எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? லட்சம் பேரை டெய்லி பார்க்க வைக்கிற மனுஷனை கோடி பேரை அவங்கள பார்க்க வைக்கிறேன்னு கூப்பிட்டு போய் ஒரு வாரம் உள்ள உட்கார வச்சு தெரு கோடிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க இந்த பிக் பாஸ். நல்லதானே இருந்தாரு, ஒரே வாரத்துல அனுப்பிச்சு விட்டாங்கல்ல. வெளில வந்தவருக்கு ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னா முடியல அவருக்கு. ஐயோ என் கையை கட்டி போட்டு விட்டார்களே அப்படின்ட்டு எல்லா ஸ்பேஸ்லயும் போய் உட்காந்து பேசிட்டு இருந்தாப்ல. அவர் உட்காராத ஸ்பேஸே கிடையாது. தலைவன் போய் எல்லாருக்கிட்டையும் பாயிண்ட்ஸை எடுத்து 90 நாள்ல 90 விதமான பெர்செப்ஷனோட அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. நுழைஞ்சவர் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டூடியோ மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு 9 பேரை சுத்தி உட்கார வச்சுக்கிட்டு, ஐயா நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா, நீங்க ஒரு அற்புதமானவர், நீங்க ஒரு அழகானவர், நீங்க ஒரு நேர்மையானவர் அப்படின்னு தலைவன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. இல்ல ஆக்சுவலா அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காரு இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யாரையுமே அவர் வந்து குத்தம் சொல்ல குறை சொல்ல எல்லார பத்தியுமே அவங்க பண்ண நல்ல விஷயங்களை எடுத்து உரைத்தாரு. ரவீந்திர பாசிட்டிவிட்டி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாரா? தீபக் அவர்களுக்கு சினிமா வாய்ப்பு இருக்கு, ஹீரோ வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னே மனிதனை கையில பிடிக்காத முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே லெப்ட்ல கட் பண்ணா அருண், உங்களுடைய இந்த ஹெல்பிங் டெண்டன்சிக்கு நீங்க நாளைக்கு 4 ஆம்புலன்ஸ் வாங்கி 4 பேருக்கு நீங்க உதவலாம் அப்படின்ற மாதிரி, எமர்ஜென்சி தான் உங்களுக்கு கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி
அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பவித்ரா அவர்களை வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி, இந்த பக்கம் சௌந்தர்யா கிட்ட வரும்போது நீ இந்த வீட்டோட மகாலட்சுமியமா அப்படின்னும் போது கட் பண்ணிட்டாங்க. சிண்ட்ரலா தானே சொன்னாரு, சிண்ட்ரலாவா பார்பியா சிண்ட்ரலா சொல்லி முடிச்சு கடைசியா சுத்தி நீங்க இந்த வீட்டு மகாலட்சுமிமா அப்படின்னோட கட் பண்ணிட்டாரு. அப்புறம் இது ஜாக்லின் எல்லாம் சொன்னார்ல சார், அதாவது இந்தியன் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே 14 டைம்ஸ் நாமினேட் ஆன ஒரே கண்டஸ்டன்ட் ஜாக்லின். அப்படியா? இந்தியன் ஆமாமா 13 தான் மேக்ஸிமம். பா வேற லெவல் சீரியஸ்லி. டே 1ல இருந்தே அவங்க நாமினேட் ஆயிட்டு வராங்க. சோ அப்படி இருக்கும் ஒரு பட்சத்துல இதெல்லாம் முடிச்சு ரவீந்திர பிரதர் வந்து ஓரம் கட்டும் போது இன்னொரு ரிவ்யூவர் ரியா உள்ளவர், ரியா வந்து நேரா விசால ஓரம் கட்டி கூட்டு போய் நான் என்ன பண்ணேன் அப்போ அப்படி அப்படி அவங்க கிட்ட பண்ணியா, இப்படி இவங்க கிட்ட பண்ணியா, ஆனா அப்படி பண்ணதுக்கும் இப்படி பண்ணதுக்கும் இந்த வித்தியாசம் எனக்கு தெரியலையா, ஆனா நீ பண்ண தப்பு இல்லையா அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா தப்பா இல்லையா அப்படின்னும் போது விசாலுக்கு வந்து கடுப்பாயிடும். ஐயோ புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முடிச்சு நம்மள வீட்டுக்குள்ள வந்து அடிக்கும், நம்ம கனவா கண்டோம் அப்படின்ற மாதிரி விஷாலு. சரி அதை அவாய்ட் பண்ணிட்டு விசால் போயிட்டாப்ல, அடுத்து பேசி சமாளிச்சுட்டு போயிட்டாப்ல ரியா கிட்ட. ஓகே, அடுத்த ஓப்பனிங் கதவை திறந்தா ஒரு 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பேரை வராம பிக் பாஸ் சிமெண்ட் போட்டு அடைச்சிருக்கலாம். நீங்க அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபயரா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரே ஆளுங்க யாரு தெரியுமா? இந்த முத்துக்குமரனை பிடிக்காதவங்க. ஏன்னா அவங்க வந்ததுல முத்துக்குமரன் பேரை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் புகழ்ந்தாங்க, கொஞ்சம் புகழவும் செஞ்சாங்க முத்துக்குமரனை. நல்லா 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 புகழ்ந்தாங்க. அவங்க ஒரு 10 நிமிஷம் தான் முத்துக்குமரனை பத்தி பேசினாங்க. ஒரு 40 நிமிஷம் அவங்கள பத்தி அவங்க பேசுறாங்க பாருங்க. என்னை பத்தி எல்லாருக்கும் என்ன தெரியும்? என்ன முத்துக்குமரன், நான் சமைக்க மாட்டேனா? நான் சமைச்சா எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இங்க சாப்பிடும் போது நல்லா இருக்குன்றீங்க, அங்க போய் நல்லா இல்லைன்றீங்க. பூண்டு சட்னி எடுத்தாங்க, பூண்டு சட்னி எப்படி இருந்துச்சு? அது விஷால் சொல்லி கொடுத்தாரு. இவங்களும் வச்சிருப்பாங்க போல. என்னங்க பூண்டு சட்னில பிரச்சனை? பூண்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இது, அவ்வளவுதானே, போட்டு அரைச்சா பூண்டு சட்னி அப்படின்னும் போது ஏங்க நான் எவ்வளவு பெரிய குக்கு தெரியுமாங்க? நான் ஒரு குக்கு கோமாளின்ற ஒரு அற்புதமான சோளை 8 நாள் சாப்பிட்டுருக்கேன். பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கியிருக்கேன். அது அந்த சோலை நீ ஒரு 2-3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு போனியா, அந்த சோலை நீ உள்ள இருந்தா அந்த ஷோவுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுவேன்னு நம்பி பண்ணிட்டாங்கம்மான்னு நினைக்கிறேம்மா அப்படின்ற மாதிரிதான் எல்லா மக்கள் மைண்ட் வாய்ஸ். அவங்கள செல்ஃப் ப்ரொமோட் தான் அதிகமா பண்ணிட்டாங்க. நான் அப்ப வந்து இப்படி அழுகுதலா இருந்தேன், இப்பெல்லாம் நான் அழமாட்டேன். நான் முன்னாடி அப்படி இல்லை, ஆனா பின்னாடி இப்படி ஆயிட்டேன், அதனால பின்னாடி இப்ப போன நானு முன்னாடி இப்ப வந்திருக்கேன் உங்களுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்ததுலயே அவங்க ஜாக்லின் கிட்ட மட்டும்தான் சாரி கேட்டாங்க. ஏன்னா ஜாக்லினை வந்து அப்ப இருந்த டீம் வந்து சுனிதா அந்த விழா கமிட்டி வந்து ஜாக்லினை வில்லி மாதிரி தானே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. போகும்போது வந்து வெளியில உட்கார்ந்து இருந்தாங்க, உள்ள போக மாட்டேன்னாங்க, பெட்டை யாரை கேட்ட கொடுத்தாங்க. அந்த விஷயத்துல ஜாக்லின் கிட்ட சாரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரங்க பிடிக்கணும்? அவங்களும் உஷாரா, எனக்கு சவுண்டு பிடிக்கும், எனக்கு முத்துவ பிடிக்கும், எனக்கு தீபக பிடிக்கும், எனக்கு ஜாக்லினை பிடிக்கும். இல்ல எனக்கு புரியல, இந்த 4 பேரை தவிர மத்த 3 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. விசாலே கூப்பிட்டு கேட்கறாப்ல, விசால வரணும், யாரு தங்க பிடிக்கும்? என் பேரை சொல்லு தங்கம், என் பேரை சொல்லுப்பா அப்படின்னு பக்கத்துல அருண் நிக்கிறாப்ல. அவங்க அப்படியே 4 பேரை பார்த்துட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேரோட மைண்ட் வயசு கேட்டது நாங்க ஒரு சந்தோஷத்துக்காக சொல்லுடா, நாங்கள வீட்டுக்குள்ள இருக்கோம் கண்டஸ்டன்ட் அப்படின்ட்டு. சரி, இப்படிலாம் இருக்கும்போது 93 நாள் அந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டன்டா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இருந்த இந்த ஏஞ்சல் அப்படின்றவர்கிட்ட யாரும் பெருசா பேசல. ஐனா ஹை பைனா பைன் அப்படியே போயிட்டாங்க. ஏன்னா அவங்களை திட்டுறதுக்கும் ஒண்ணு இல்லை, அவங்களை கேட்கறதுக்கும் ஒண்ணு இல்லை அப்படின்ற தாட் ப்ராசஸ் எல்லாம் அத்தனை பேர் இருந்தாங்க. இப்பதான் வருகிறார், இதுல என்ன பிரமாதம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ணவ் பண்ணதெல்லாம் பார்த்து அருணா கயிறுலயே கழுத்து நினைச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோண வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் செய்யாது, அதெல்லாம் ரொம்ப தவறான செயல். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் யாராவது இருந்தா அவர்கள் உங்களை ரொம்ப வெறுப்பேற்றுறான், அந்த மொமெண்ட்டை உங்களால தாழ முடியல, அவங்களை எதையுமே நேரடியா செய்ய முடியலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அர்ணவோட வீடியோ ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அத பிளிக் வில்லேஜ்னு ஒருத்தன் போட்டு வச்சிருப்பான், அதை எடுத்து அந்த நபருக்கு அனுப்பிட்டு அவங்கள பிளாக் பண்ணிருக்க. என்னடா ஆர்வமா எடுத்த நபர் பார்த்து டென்ஷன் ஆகி மனவலி ஏற்பட்டு உள்ள வந்த ஜல்ராஜ்
உள்ள வந்தோடனே அரே அரே சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். டேய் 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 இங்க வாடா டேய் டேய் நாங்களா இங்க இருக்கோம்டா வாடா வா வா ஏரியாக்கு வா ஏரியாக்கு வா. யாருமே வெல்கமே பண்ணல. அவரே உள்ள வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய் பாய் ஹாய் ஹாய் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாரு. அப்பயும் யாருமே ஒரு மதிக்கல. நீங்க அதுதானே பாத்தீங்க 24 hours நேரா சார் கிச்சனுக்கு போயிடுவார். எவ்வளவு நாள் ஆச்சு கிச்சனுக்கு வந்து அப்படியே அவரா பங்கு எடுப்பாரு, அவரா தண்ணி எடுத்துவாரு, அவரா தண்ணியை குடிப்பாரு, ரிலாக்ஸ் ஆவாரு. அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா வந்தோம்னா தர்ஷா குப்தா நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க அப்புறம் நான் வரேன் பேட்ட பராக் அப்படின்ற மாதிரிதான் அவரு கிரியேட் பண்ணுவாப்ல. பிக் பாஸே காண்டா இருடா நானே நேர்ல வரேன்னு சொல்லிட்டு வாய்ஸ்ல இருந்து ரெடி ஆயிட்டு நேராவே வந்திருப்பாரு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா. சரி வந்தவர் என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தா என்ன பேசியிருப்பாரு நினைக்கிறீங்க? ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு பாவம் வீட்டுக்குள்ள இல்லாத சத்யா ஜெஃப்ரி எல்லாம் இழுத்து விட்டாரு. எங்கப்பா அந்த சட்டப்படாத ஒருத்தர் தானே அவன் பேர் என்ன சத்யா எங்கப்பா அவன் சோ பாக்கலையா நீ கேவாடி சின்னப்பையா கேவா வீட்டுல பெரிய பிரச்சனை கூட்டம் இந்த பருத்தி வீரர்ல ஒரு வயசான பெருசை போட்டு தலையில கொட்டி அனுப்ப வைக்கிறீப்பா அந்த மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு அர்ணவ பாக்க. ஏன் உள்ள இல்லாத ஆளை எதுக்கு தேடுறேன்? நீ வேற கத்தி கத்தி இல்லாத ஆளை கூப்பிட்டு வந்துருவா போலயே. அதான உங்களையே வெளியில அனுப்பலாம் நாங்க பிளான் பண்ணா நீ இன்னும் 2 பேரை எக்ஸ்ட்ராவா கூட்டிட்டு போல. ஜெஃப்ரி நோண்டுறான். அது நோண்டுறான்னு ராயன் ஜெஃப்ரியா அப்படின்றான். ராயன் எவனாவது நோட் பண்ணிக்கல அத சொல்லிட்டு ப்ரோ நீங்க ஜெஃப்ரிய சொல்றது ரொம்ப தப்பு ப்ரோ. மிஸ்டர் ராயன் தட் இன்டெலிஜென்ட் தட் குட் ஃபெலோ பேர் சொன்னதே நீங்க தானே சார். எவ்வளவு வன்மத்தையும் கொட்டிட்டு ஜெஃபான்னு கேட்ட பத்தியாடி குசும்பு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே இன்னும் சச்ச இன்னசென்ட் ஃபெலோ யாரு ரயானா ராயன் ராயன் ராயன். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து அவன் வந்து பேச ஆரம்பிச்சோன்னே மத்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பேசுறது தப்பு, நாங்கள் போராட்டம் செய்வோம், நாங்க வெளிநடப்பு செய்வோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னே ஜாக்லின் மட்டும் அண்ணா 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 தப்புண்ணா இல்லாதா பேசாதண்ணா தப்புண்ணா அப்படின்னு சொன்ன மொமெண்ட். முத்துக்குமரன் பேசோன்னே ஓகே ஓகே ரைட் நீங்க என்ன பண்ணுங்க முத்துக்குமரன் நீங்க வாங்க பாராட்டுகள் உங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். தீபக் கம்மியர் உங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். கேம்ல பிடிக்கும் ஓகே உன்னை யாருக்குமே பிடிக்கலையடா வெளியில நீ பண்ண அட்டூழியத்துல என்ன தம்பி அருணவு டாப்போட்டுக்கு அப்புறம் தவறா எடுத்துக்காதீங்க மக்களே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் ஒரு 3 வாட்டி பார்த்து. அதனால அப்படிதான் அவரு பாசமா நான் கெட்டவன் திட்டுறதும் நான் அவரை பாசமா வாடா போலான்னு கூப்பிடுறதும் எங்களுக்குமே ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்துக்கு இந்த 2 பேர் வந்து பண்ணாங்க. தர்ஷா குப்தா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் புலம்புனாங்க. என்ன வெளியில அமிச்சிட்டீங்க, நான் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தெரியுமா, நான் வந்தேன் செட்டில் ஆனேன் சமைச்சேன் நல்லா உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டேன் தாய் போல இருந்தேன் பேய் போல என்ன வெளியில அமிச்சிட்டீங்க என்ன ஜோக்கர்ன்னு சொல்லிட்டீங்க. ரம்மியில எல்லாம் ஜோக்கர் வரும், செஸ் போர்ட்ல எங்க ஜோக்கர் வரும். ஏமா நான் ரம்மியும் பேசினேன் செஸ்ஸையும் பேசினேன், நீ பாதி அரைகுறையா பாத்துட்டு ஏமா என்கிட்ட வரணும் முத்துக்குமரன் பொழப்பு. இதுல ஒரு கும்பல் சௌந்தர்யா கும்பல் பேன்ஸ்ன்ற பேர்ல ஒரு கும்பல் இருக்குல்ல அந்த கும்பல் முத்துவை தும்சம் பண்ணிட்டாங்க என் தலைவி தர்ஷா குப்தா வாழ்க அப்படின்னு கம்பு சுத்துறாங்க. டேய் தர்ஷா குப்தா இன்டர்வியூ போய் பாருண்டா. நான் எடுத்த இன்டர்வியூல முத்துக்குமரன் இஸ் சூப்பர் பிளேயர், முத்துக்குமரன் இஸ் டிசர்வ் டு வின் தி கப் அப்படின்னு சொன்னதே தர்ஷா குப்தா தான்டா. இன்னைக்கு அப்படியே உள்ள வந்து சௌந்தர்யான்றாங்கடா. அதுக்கு காரணம் என்ன தெரியும் நினைக்கிறீங்க? அவங்க போட கோவா ட்ரிப். கோவாக்கு போய் நியூ இயர் என்ஜாய் பண்ணிட்டு பல ஞானங்களை வாங்கி கொண்டு சில பேருக்கிட்ட அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு 4வது சீசன்ல இருந்த பைல்வான் கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. அந்த ட்ரைனிங்ல தான் இந்த ஃபயரிங். இதுக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்கு இப்போ. எஸ் 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 அவங்க பின் மட்டும் கொண்டு வரல, இந்த பின்புலத்தோட தான் வந்திருக்காங்க. அருமை. அவங்கதான் ஏற்கனவே உள்ள விட்டு போயிட்டாங்களே பின்னு மோதிரம் வளையல் சீப்பு கம்மல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா இந்த சட்டை போடாத பையன் சத்யான்னு கேட்கும் போது தர்ஷா சத்யா வருவாங்க அப்படி திருப்பாப்ல. அர்ணவ் அவர்களை சப்போர்ட் பண்ணி யாராவது வெளியில பேசுறாங்களா? பேசுறாங்கம்மா. என் தலைவன் வந்துட்டாரு இன்னைக்கு பிச்சு பெடல் எடுக்கப்படுறது அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சொல்றாங்களா? பேசுறாங்க நேத்தே போட்டாங்க.
அவர் தான் போட்டுதான் உள்ள போனார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஷெட்யூல் போஸ்ட்ல போட்டு போயிட்டாரு. சரி, ஓகே. நம்ம வந்து எதிர்பார்த்த ஒரு காம்போ அப்படின்னா அர்ணவ் விசஸ் விஷால். அதாவது நம்ம நேத்திக்கே பேசணும், வந்தா உள்ள வந்து ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு. விஷால் கிட்ட போய் என்ன விஷால் தான் லவ் பண்ண, லவ்வா ஃப்ரெண்டா, ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா, லவ்வா லவ்வா ஃப்ரெண்டா, அதான் லவ் இருந்துச்சா, அதாவது இருந்துச்சா சொல்றேன் ப்ரோ, பத்திரிக்கையோட வரும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விஷால் சொல்ல, அர்ணவுக்கு ஒரு வெறி இருந்துச்சு, பார்க்க முடிஞ்சுச்சு. இவரு அருள், ப்ரோ என்ன எல்லாம் செய்யறது, தனியா வந்தீங்களா? ஆமா தனியா தான் வருவேன், நான் சொல்லுங்க. அப்படி தனியா வந்தீங்களா, சரி சரி அப்படின்னு அருள் சொன்ன. நான் ஆம்ஸ் வச்சிருக்க வேண்டாம், ஆனா ஒரே ஒரு கருத்தை அர்ணவ் சூப்பரா சொல்றாரு. அருண், நீங்க தீபக்க வந்து நீங்க ட்ரெண்ட்ல இருக்கீங்க, தீபக் ட்ரெண்ட்ல இல்லைன்னு சொல்லி எல்லாம் பேசுனீங்க. 20 வருஷம் இண்டஸ்ட்ரியில கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்க கூட இப்படி பேசல. நீங்களா 20 வருஷம் இருப்பீங்களானே தெரியல, நீங்க பேசலாமா அப்படின்னு கேட்ட மொமெண்ட் வந்து நல்லா இருக்கு. அது ஒண்ணுதான் முன்படியா ப்ரிப்பேர் பண்றது. ஆனா அதுக்கு அருண் பெருசா எதுவுமே பதில் பேசவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அருண் வந்து தீபக் கிட்ட பேசி கட்டி பிடிச்சு அருண் பிறந்து மேட்ரை முடிச்சிட்டாரு. ஆல்ரெடி வைஃப் வேற வந்து சொன்னாங்கல்ல, அந்த மொமெண்ட் என்ன மறுபடியும் தீபக் சார் வைஃப் வேற வந்து சொன்னாங்க. ஆமா சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அப்பவே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாரா புதுசா வரா அப்படின்னு நாம எல்லாம் அவரோட விழி மேல வழிபச்சு காத்திருக்கும் போது, ஆனபிள் பேய் வரா, அன்பில் குட்டி தாய் வரா அப்படின்னு சாச்சனா தேவி அம்மா டோய் அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரா மொமெண்ட் நம்மளால பார்க்க. அதுக்கப்புறம் பின்னாடி யாரா அப்படின்னு எட்டி பார்த்தா சிவகுமார், தி மோஸ்ட் சிக்ஸ் பேக் வச்சு சத்யா வந்துட்டாரா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருக்க மொமெண்ட்ல சிவகுமார் உள்ள போறாரு சிக்ஸ் பேக்கோட. சிவகுமார் உங்க தம்பிய நீங்க நீங்க இல்லையா அப்படின்னு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிற மொமெண்ட் நம்மளால பார்க்க முடியும். நல்லா ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆகி போயிருக்காருல்ல, இப்போ டோல்ட் ஆயிட்டார்ல. அப்ப கொஞ்சம் தொலை வந்தாரு, இப்ப டோல்ட் ஆகி சிக்ஸ் பேக் வச்சுட்டு போயிருக்காரு. ஆமா நீங்கதான் பிக் பாஸ் போத, நானே போயிடுறோமா அடுத்த வாட்டி. வெயிட் குறையுதான், 20 கிலோ வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்றாங்களாம். வெளியில நிறைய இடத்துல விசாரிச்சேன், நிறைய காசு கேக்குறாங்க. இவங்க காசை கொடுத்து வெயிட் குறைப்பாங்களாம். அவங்களே காசு கொடுத்து உங்களுக்கு வெயிட்டையும் குறைச்சு நல்லா இருக்குமா முடிச்சு விட்டு வெளில அனுப்புவாங்க, பார்த்து பத்திரமா வந்துருங்க. அதெல்லாம் பேச சாத்தனமா தேவியோடையும் நம்மளால பார்க்க முடிச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு அண்ணன் தங்க பாசம். அதே சாச்சமா தேவி டோய் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபைனல்ஸ்ல நானும் நீங்களும் ஸ்டேஜ்ல நிப்போம் அப்படின்னு நாக்க கடிச்ச மொமெண்ட் நம்மளால பார்க்க முடிச்சு. இது லைவ்ல போட்டாங்களா, எபிசோட்ல போட்டாங்களா? 1 hour எபிசோட்ல அது எங்க வீட்டுல இருக்க விட்டாங்க, ஃபேமிலியில கூட்டுறலாம் பண்ணிட்டாங்க. சரி நானும் நீங்களும் ஃபைனல்ஸ்ல ஸ்டேஜ்ல நிக்கும் போது என் ஃபேமிலி அங்க வரும் அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணாங்க. சாச்சமாதேவி வந்துட்டு அப்படியே விஷால் அண்ணா கிட்ட போயிட்டு ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசினாங்க. நல்லா ஓப்பனாவே பேசினோடனே விஷால் அண்ணா வந்துட்டு கொஞ்சம் மனம் உடைந்து விட்டார். அதாவது காலையில இருந்து நிறைய பேர் தாக்கிட்டு இருந்தாங்க, அதனுடைய மொத்த தாக்கம் சாச்சமாதேவி டோய் வந்து மொத்தமா முடிச்சு விட்டு போயிட்டாங்க. இந்த வர பிக் பாஸ் சீசன்ஸ்க்குலாம் போறதுக்கே நிறைய பேர் ஹெசிடேட் பண்றாங்க, இல்ல சான்சஸ் கிடைச்சாலும் வேண்டான்னு சொல்றாங்க, முன் வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் இதுதான் காரணமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாமா, நெகட்டிவிட்டி தேவையில்லாம நமக்கு ஷெட்யூல் பண்ணுவாங்க. அடுத்த 1.5-2 வருஷத்துக்கு இவங்க பண்ற ஃபேக் நரேட்டிவ்னால நிறைய பேர் அடிபடுது. 5வது சீசன் அல்டிமேட்லி இப்படிதான் ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசினாங்க, ஒருத்தன் அசால்ட்டா பேசுவாங்க. சோ உள்ள வந்தவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் நம்ம. ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க உள்ள வந்து அப்படின்றத பேசிட்டோம். மிட் வீக் எவிக்ஷன் இருக்கிறதா வர்ஷினி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுவும் நாங்க 8 பேர் சேர்ந்து ஒருத்தவங்க டிசைட் பண்ணுவோம், அவங்க வந்து வெளியில போவாங்க அப்படின்னு. சோ அது எந்த அளவுக்கு கான்ட்ரோவர்சியை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்குள்ள? இப்ப இவங்க ஒரு ஆளை வெளில அனுப்புனாங்கன்னா அவங்க 2 பேரை செலக்ட் பண்ணணும்ல வீட்டுக்குள்ள இருக்க சொல்லி. புரியல. அந்த 8 பேர் சேர்ந்து இந்த 8 பேர்ல 2 பேர் வீட்டுக்குள்ள இருக்க முடிவு பண்ணணும்ல. 2 பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்கணும்னு முடிவு பண்ணுவாங்களா? ஆமா அதான கண்டென்ட். ஒரு ஆளோ 2 ஆளோ வீட்டுல இருக்கலாம் அப்படின்றத இந்த 8 பேர் முடிவு பண்ற மாதிரி மாறும். பாவம் மக்களே, பாய். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.